அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இல்லத்து எழுத்து, அதாவது வாவுய, இந்த இரண்டு எழுத்துகள் முதல் எழுத்தாக இருந்தால் என்ன சட்டம், அது நடுவில் இரண்டாம் எழுத்தாக அந்த எழுத்து வந்தால் என்ன சட்டம், மூன்றாவது எழுத்தாக வந்தால் என்ன சட்டம் என்பதை பார்த்து வருகிறோம். அதில் மூன்றாவது எழுத்தாக வரக்கூடிய ரமய, கஸவ என்று வரும்பொழுது அதில் உள்ள மாற்றங்கள் என்னென்னலாம் வரும் என்பதை பார்த்துவிட்டு இதைய 4 எழுத்தாக மாற்றும்போது என்ன வரும் என்பதை ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். இப்போ ரமய என்று இருக்குது, அதை அஃஆல என்று மாற்றுகிறோம், அருமையன்னு வந்துடும். இந்த அருமையவுக்கு தனி சட்டமாக ரமய என்பதில் உள்ள அதே சட்டம் தான் அருமையவுலையும் வரும். ரமயவில் என்ன இருக்குது, ஏக்கி ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு, மய மாண்டு ஆயிடுது. அப்போ அருமை என்றாலும் அருமா, இதை தான் நேற்றைய பாடத்தில் பார்த்தது. அப்போ அருமா, அருமையா, அருமையூண்டு வரும். அருமையூண்டு வரக்கூடாதுங்கிறனால என்ன செய்வோம், மையூண்டு வருதில்ல, மையுண்டா மாண்டு ஆயிரும், அருமாவுண்டு வரும். அருமாவுண்டு என்ன செய்யும், அப்போ அருமாவுண்டு அதை சுருக்கிடுவோம், அருமா, அருமையா, அருமவு. இப்படி மாற்றம் வருதுங்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. ரமா என்பதில் என்ன மாதிரி நீங்கள் பார்த்தீர்களோ அதுவே தான் அருமா என்று சொல்லும் பொழுதும் வரும் என்பதை நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு எடுத்து காட்டணும். இந்த அருமா, அருமையா, அருமையூண்டு வரும். அதை ஏஐ அலிஃபா மாற்ற வேண்டியிருக்கு சட்டப்படி. அருமாவுண்டு வரும். அருமாவுண்டு வந்துச்சுன்னா அருமாவுண்டு சொல்லணும், இப்போ 2 சுக்குன்னால. அப்புறமேல என்ன, ரமயத்துன்னு வந்துச்சு, ரமத்துன்னு நீங்கள், அருமையத்து வந்துச்சுன்னா அருமத்துன்னு சொல்ல போகிறோம். ரமயத், மயத்துன்னு வருதில்ல, மயத்துன்னா மாத்துன்னு வந்துடும். மாத்துன்னு வந்தால் 2 சுக்குன் ஆயிரும். அப்போ அருமத், அருமத்தா, இதில் அருமாத்தா என்று சொல்லலாம் சட்டப்படி, ஆனால் இருமையில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அருமத், அருமத்தா, அருமையின, மிச்சையிலலாம் அருமை, ரமைத்த, ரமைத்துமா மாதிரி தான். அப்போ அஃஆலன்னு மாற்றும் பொழுது அதுக்கு ஸ்பெஷலான சட்டம் ஒன்றும் கிடையாது. அது ரமய என்பதனுடைய என்ன சட்டமோ அதுதான் அருமையவுக்கு வர நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் உதாரணத்துக்கு ஒரு அமைப்பாக எடுத்து காட்டுறோம், அவ்வளோ எடுத்து காட்ட தேவையில்லை, நீங்களாகவே என்ன செய்யலாம், டெவலப் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் இந்த அருமைய என்பதை உரிமையன்னு மாற்றுறோம், மஜ்ஹூலா. உரிமையவுக்கு என்ன செய்யணும், ரலுயன்னு பார்த்தீங்கல்ல, உரிமையங்கிறது ஏக்கி ஃபத்தகு முன்னாடி கசரு, மீயேன்னு வந்திருக்கு. அப்போ ரலியாவில் என்ன செஞ்சோம், மாற்றவே இல்லை, ரலியா, ரலியா, ரலு. அப்போ உரிமை இது மஜ்ஹூல் சொல்லும்போது என்ன செய்யணும், இது ரெலியா மாதிரி இருக்குது. அப்போ மீயாண்டா மீயாண்டு சொல்லிடலாம், உரிமையா, உரிமையா, உரிமையுன்னு சொல்லி உருமு என்று வந்துடும். அதுக்கப்புறம் உரிமையை மாற்றம் தேவையில்லை, உரிமையத்தா, ரலியத்து, ரலியத்தான்னு சொன்னோம்ல, அதில் மாற்றம் கடைசி வரைக்கும் தேவையில்லை. அப்போ அஃஆலான்னு மாத்திரமே, அஃஆலாவுக்குன்னு ஒரு சிறப்பான சட்டம் இருக்குதான்னா அப்படி ஒரு சட்டம் இல்லை. முதல்ல படித்த அதே சட்டம் தான். இல்லத்து எழுத்துக்கு என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது, அதில் இதுவரைக்கும் என்ன படித்தோமோ சட்டம், அதே சட்டம் தான் இதில் வர்றதை நீங்கள் நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு சொன்னோம். அதுக்கப்புறம் யூர்மியூன்னு வருங்காலமாக்குறோம். யூர்மியூன்னு இருக்குல்ல, இது என்ன மாதிரி இருக்குது, மியூன்னு வந்திருக்குது. அப்போ ரமா, எர்மி, ரமைய, எர்மியூன்னு வந்துச்சுல, எருமியுவுக்கு என்ன சட்டமோ அதுதான் யுர்மியுவுக்கும், அந்த மியுவுக்கு மட்டும். எருமியுங்கிறது எர்மி, யுர்மியு என்பது யுர்மி. அப்போ அஃஆலாண்டு ஆக்கி அதுக்கு வருங்காலம் எடுத்தோம் என்று சொன்னால் யுர்மியு என்று வரும். எர்மியு என்பதை எர்மி என்று சொன்ன மாதிரி யுர்மி என்பதை யுர்மி, யுர்மியானி, யுர்மியூனன்னு சொல்லி அதை யுர்மூனன்னு மாற்றிடுவோம். சரியா, எர்மூனன்னு மாற்றின மாதிரி. அதாவது எர்மி என்பதற்கு என்ன சட்டமோ அதுவே தான் யுர்மி என்பதற்கும். எதை வச்சு நம்ம பார்க்கணும், எர் யுர் அதை பார்க்காதீங்க, எர் மியு, அந்த மியு தான் நமக்கு தேவை, யுர் மியு, அந்த மியு தான் தேவை. அப்போ எர்மியூவில் உள்ள அந்த மியுவும் யுர்மியு என்பதில் மியுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே சட்டம் தான். இப்போ அது மாதிரி துருமியுண்டா துருமி, இது அந்த ரமா எர்மியில் உள்ள மாதிரியே தான் யுர்மி வர்றது நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இஸ்முல், இதுக்கு மஜ்ஹூல் எடுக்கிறீன்னு வைங்க, எர்மியுக்கு யூர்மையுன்னு வந்துடும். அப்போ யூர்மையுங்கிறது என்னது, யுஃப் ஆலு மாதிரி யூர் மையுன்னு வருது. மையுண்டா என்ன செய்யணும்,
மையுண்டா மா, மையுண்டு வருதுல்ல. அப்போ ரலிய எர்லையுண்டு படிச்சு ரலியன்னு வந்துச்சுல, அதுக்கு வருங்காலம் எப்படி சொன்னோம்? எர்லையுண்டு வரும், எர்லா. அப்போ ரலிய என்பதனுடைய வருங்காலம் எப்படி வந்துச்சோ அதே தான் இது வந்து அஃபால என்பதற்கு சொல்லக்கூடிய வருங்காலத்தில் செயற்பாட்டு வினையும் வருது, மையூண்டு வருது. அப்போ யுர்மையுண்டா யுர்மா, யுர்மையானி, இது அஃபாலுக்கும் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம படர்க்கை ஏவல் வினையை பார்க்கணும். படர்க்கை ஏவலை என்ன செய்யணும்? வருங்காலத்தை எடுத்துக்கிறணும். யுர்மி லாம சேர்க்கணும், சேர்த்துட்டோம். லாம சேர்த்த பிறகு கடைசி எழுத்துக்கு சுக்கூன் செய்யணும். இங்கே வந்து சுக்கூன் செய்கிற பஞ்சாயத்தில் ஏற்கனவே சுக்கூன் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்வோம்னா அந்த ஏ என்ன செய்வோம்? எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டோம் என்று சொன்னால் என்னவாயிரும்? யுர்மி, லி யுர்மி, லி யுர்மி, லி யுர்மியா, லி யுர்மு. இந்த லீயை சேர்க்குறோம், நூனை எடுக்கிறோம், லி யுர்மு. அப்போ படற்கை ஏவல் வினை சொல்வதாக இருந்தால் எருமிக்கு சொன்ன மாதிரி தான், லி எர்மி, லி எர்மியா, லி எருமுன்னு சொல்லுவோம். இதில் லி யுர்மி, லி யுர்மியா, லி யுர்முன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பெண்பாலில் லி துர்மி, லி துர்மியா, லி யுர்மீன, லி தர்மி, லி தர்மியா, லி எர்மீனன்னு சொன்னோம்ல ரமாவில் எருமிக்கு. அதுவே தான் இதுக்கும். படற்கை ஏவலுக்குன்னு தனி சட்டமாண்டா தனி சட்டம் இல்லை. அந்த ரமாவுக்குரிய சட்டங்களை நீங்கள் அறிந்து வைத்திருந்தால், ரலிய என்று சொல்வதற்குரிய அந்த ஃபார்முலாவை நீங்கள் விளங்கி வைத்திருந்தால், அதை என்ன மாதிரி அஃபாலவில் மாற்றினாலும் அதில் ஏதாவது ஒரு அம்சத்தில் தான் வந்து அடங்கி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முன்னிலை ஏவல் எடுக்கிறீங்க, துருமியிலேருந்து எடுக்கணும். துருமியில் என்ன செய்யணும்? தே எடுக்கணும், அலிஃபை சேர்க்கணும். என்ன அலிஃபை சேர்க்கணும்? அஃபாலவுக்கு மட்டும் ஃபத்தக வச்சு அலிஃபை சேர்க்கணும். அர்மி அலிஃபை சேர்க்குறோம். அர்மி, அர்மின்னு ஏ இருக்குது, ஏக்கு சுக்குன் இருக்குது. நம்ம இங்கே அமுருக்காக ஒரு சுக்குன் செய்யணும். அப்படி செய்ய முடியாத காரணத்தினால ஏ எடுத்து விட்ருவோம். அர்மி, அதாவது ரமா எருமியிலேருந்து இருமின்றீங்கல்ல, அருமா யுருமியிலேருந்து அர்மி, அர்மி அர்மியா அர்மு, அர்மி அர்மியா அர்மீன. இவ்வளோ தான் விஷயம். அப்போ எதுக்கு இந்த அஃபாலவில் மாற்றுறதுக்காக வேண்டி ஸ்பெஷல் சட்டம் எதுவும் வருமானு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் வராது. அதே மாதிரி இஸ்முல் ஃபாயில் எடுக்கிறோம். அருமைய, யுர்மியோ, யுஃபைல் 4 எழுத்து சொல்லுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? முர்மியுன் இப்படி வரும். முர்மியுன், முக்குரிமுன், முஸ்லிமுன். அப்போ அருமைய என்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய இஸ்முல் ஃபாயில் வந்து முஃபைலுன் என்று வரும். முர்மியுன். இந்த முர்மியுன் என்பது என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி உடைச்சி எழுதணும். இந்த தன்வீனை தன்வீனுங்கிற நூனை பிரித்து இப்படி முர்மியுன் எழுதினா தான் நமக்கு என்ன செய்யும்? 2 சுக்கூன் வருதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது முர்மியுன் இருக்குது. முர்மியுனுடைய அசல் வடிவம் இது தான், முர்மியுன். அப்போ மியூ என்பதற்கு சட்டம் என்ன? இந்த இடத்துல மியூன்னு வருது. மியூ என்று எங்கெல்லாம் வந்தாலும் என்ன சட்டம்? மீ தான். உங்களுக்கு சாட்டு மாதிரி போட்டு அனுப்பியிருக்கிறோம் முன்னாடியே. அப்போ மியூ என்று வர இடங்கள்லாம் மீண்டு மாற்றிடுவோம். அப்போ முர்மியுன் என்பதை முர்மீன் இப்படி வந்துடும். இப்படி வந்த பிறகு பார்க்குறோம் 2 சுக்கூன் வருது. முர்மீன் என்று சொல்லும் பொழுது ஏக்கு ஒரு சுக்கூனு, நூனுக்கு ஒரு சுக்கூனு. அப்போ என்ன செய்யணும்? ஏயை எடுத்து போடணும். முர்மின் இப்படி வந்துடும். ஃபைனல் வடிவம் இது தான். இது வந்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் தன்வீன் ஆக்கி அந்த நூனை எடுத்துவிட்டு தன்வீனை போட்டு இப்படி சொல்லிட வேண்டியதுதான், முர்மின். அப்போ அர்மா என்பது ரமா ராமின்னு சொன்னீங்கல்ல, அதே தான். ரமய என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் ராமியுன். அந்த ராமியுன்கிறது அதே மியுன் தான் இங்கேயும். இது முர்மியுன், அது ராமியுன், அந்த மியுன் தான் வருது. அப்போ ராமியுன் என்பது என்ன செஞ்சோம்? ராமியுன் ஏயை நூனையும் போட்டு ராமியுன் என்று எழுதணும். எழுதின பிறகு மியூ என்று வர்ற காரணத்தினால அந்த ஏக்கு சுக்குனை கொடுத்து மீ என்று மாற்றணும். அப்போ 2 சுக்குன்னு வந்துச்சு, ராமீன் என்று வரும். ராமின் என்று மாற்றணும்ல, அதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இப்போ நம்ம இந்த அர்மான் பேசுகிறதுல உங்களுக்கு புது பாடம் ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே உள்ள பாடத்தில் என்ன செஞ்சோமோ அந்த இதுக்குள்ளே தான் எல்லாமே சுற்றி 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 வரும். 12 அமைப்பில் நீங்கள் மாற்றினாலும் சரி தான், அதில் புதுசாவில் உங்களுக்கு ஒன்றுமே வராது. அப்போ முர்மின் என்று வந்துடும். வந்த பிறகு என்ன செய்யணும்? முர்மின், முர்மியானி, முர்மியூனண்டு வரும். மியூங்கிறத மீண்டு மாற்றிடணும். முர்மியூனண்டு வரும். ஏயை போய்க்கணும் சுக்குனுக்காக வேண்டி முர்மியூனண்டு வரும். இது ஜம்முடைய வாவாக இருக்கிறதுனால இந்த வாவுக்கு தகுந்த வாரில் மீமுக்கு லம்ப கொடுத்து முர்மூன, முர்மின், முர்மியானி, முர்மூன.
ராமின், ராமியானி, ராமூன, இப்படி என்ன செய்யணும் நம்ம சொல்லிடணும். பெண்பாளுக்கு முஸ்லிமத்துன் பொம்பளை, முர்மியத்துன், முர்மியத்தானி, முர்மியாத்துன். இஸ்முல் மஃபூல் இப்படி தான். இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் எப்படி? இதில் அஃஅலவுக்கு ரமய என்பதை அஃஅல என்று மாற்றி அதுக்கு இஸ்முல் மஃபூலை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முருமையுன், முக்குரமுன். அப்போ முருமையுன் வருது. முர்மியுன் என்று வந்தால் இஸ்முல் ஃபாயில், முர்மையுன் என்று வந்தால் இஸ்முல் மஃபூல். முர்மையுன் வரும் பொழுது இதையும் உடைச்சி இப்படி எழுதணும். மையுன் என்று இப்படி எழுதணும். எழுதின பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஏஐ மீமை தான் பார்க்கணும். மையு, மையுக்கு என்ன சட்டம்? ஏய்க்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தகு. அப்போ ஏஐ அலிஃபா மாற்றணும். முர்மான், முர்மையுன் என்பது முர்மான் என்று வரும். அதுக்கு முர்மான் என்று இந்த வந்துருச்சு, முர்மான் என்று. இப்படி வந்தால் 2 சுக்கூணும், அலிஃபை எடுத்துடணும். அப்போ முர்மன், இதுதான் ஃபைனல் வடிவம். இப்போ முடிஞ்சு போன பிறகு இந்த நூனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தன்வின் ஷாட்டா முர்மன். அப்போ முர்மின் என்று சொன்னால் இஸ்முல் ஃபாயில், முர்மன் என்று சொன்னால் இஸ்முல் மஃபூல். அப்போ முர்மையுன் என்பது முர்மன் வரும். அப்போ முர்மன், முர்மையானி, முர்மவுன, முர்மவுனன்னு வரும். முர்மாவுனன்னு மாற்றணும், 2 சுக்கூன் வரும். முர்மவுனன்னு வந்துடும். அப்புறம் முர்மயத்துன்னு வருது. மயவுக்கு என்ன சட்டம்? மாண்டு மாற்றணும். முர்மயத்துன், முர்மாத்துன். முர்மயத்துங்கிற அசல். இங்கே என்ன இருக்குது? நம்ம படித்த சட்டம் எழுத்துக்கு ஏக்கி ஹரக்கத்து இருக்கிறது. அதுக்கு முந்தைய எழுத்தாகிய மீமுக்கு ஃபத்தஹ் இருக்கிறது. இது அலிஃபா மாற்றணும். அப்போ முர்மயத்துன் என்பது முர்மாத்துன் என்று மாறிக்கணும். அப்புறம் முர்மயத்தானி, முர்மாத்தானி, முர்மயாத்துன். இதில் மாற்றி விட்டோம்னு சொன்னால் முர்மாத்துன்னு மாற்ற மாட்டாங்க. அது ஒரு அலிஃப் இருக்கிறனால இது ஒரு இஸ்முல் ஃபாயிலாச்சா. இதெல்லாம் ரமய என்பதை அஃஅல என்று மாற்றும் பொழுது வரக்கூடிய எல்லா வடிவத்தையும் உங்களுக்கு பார்த்தாச்சு. இப்படி ஒன்றுக்கும் பார்த்தோன்னு வைங்க, இதிலே பாடங்களே ஓடி போயிடும். இது சட்டம் புதுசாக ஒன்றும் இல்லை தானே. இப்போ நம்ம ரமயவுக்கு என்ன பார்த்தோமோ அதே சட்டங்கள் தான் என்ன செய்கிறது, அஃஅல என்று மாற்றும் பொழுது வருகிறது. 3 எழுத்து சொல்ல இருக்கும் பொழுது என்னென்ன சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்களோ அதே சட்டம் தான் எத்தனையில் வருது? 4 எழுத்து அஃஅலன்னு மாற்றும் போது வருது. சரி, ஃபஅலன்னு மாற்றுறீங்க, ஒரு சாம்பிள் காணி ஃபஅலங்கிறீங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்? ரம்மைய, ரம்மையில் இது ஸ்பெஷல் சட்டம் என்ன இருக்குது? ரம்மண்டா ரம்மா தான். ரம்மையன்னு வருதுல்ல. இந்த இம்மையும் பிரித்து பாருங்கள். ரம்மைய, ஒரு இம்மன்னா ஒன்று, ஒரு சுக்கூன் வச்ச மீமு ஒன்று, ஃபத்தஹ வச்ச மீமு ஒன்று. ரம்மைய, ரம்மா, ரம்மைய ரம்மா. இது புதுசாக ஒன்றும் கிடையாது. ரமய ரமா, ரம்மைய ரம்மா, ரமையா ரம்மையா. ஒரு அந்த 3 எழுத்தாக சொல்லும்போது ரமையா. 4 எழுத்து ஃபஅலவுல இப்போ சொல்கிறோம். இது முதல் அஃஅலோட சொன்னோமா, ஃபஅலவுல சொல்கிறோம். ரம்மையா ஏதாவது சட்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ ரம்மையோ, ரம்மையில் என்ன இருக்குது? ஏக்கி ஹரக்கத்து, முன்னாடி மீமுக்கு ஃபத்தஹு, அலிஃபா மாற்றணும். ரம்மாவ், 2 சுக்குன்னு வருது, அலிஃபை எடுத்துடணும். ரம்மவ். அப்போ ரம்மா, ரம்மையா, ரம்மவ். அதுக்கப்புறம் ரம்மையத்து, ரம்மையத்து சொல்லலாமா? என்ன செய்யணும்? ஏக்கி ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தஹு, அலிஃபா மாற்றணும். இப்படி ரம்மாத்துன்னு வந்துடும். ரம்மாத்துன்னு வந்தால் என்னவாகும்? 2 சுக்குன்னு வருது, இதில் ஒரு சுக்குனு, இதில் ஒரு சுக்குனு. அப்போ அலிஃபை எடுத்துகிட்டு ரம்மத். அப்போ ரம்மையத்துன்னு இருக்கும், அதை ரம்மாத்துன்னு மாற்றுவோம். அதுக்கப்புறம் ரம்மத்துன்னு மாற்றிடுவோம். அப்போ ரம்மத்தா. அப்போ ரம்மையத்தா, ஃபஅலத்தா, அல்லமத்தான்னு வருதுல்ல. ரம்மையத்தாங்கிறதுல என்ன வருது? ரம்மையத்தாங்கிறது அங்கே அலிஃபா மாற்றணும். ரம்மாத்தாண்டு வருது. இந்த அலிஃபா மாற்றினா ரம்மாத்தாண்டு வரணும். இப்படி தான் வருது. ஆனால் இந்த இருமையில் மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல தடவை சொல்லிட்டோம், ஒருமையில் இருந்த மாதிரியே இருமையும் கொண்டு வந்துடுவாங்க. இந்த சட்டப்படி ரம்மாத்தான்னு சொல்லலாம். ரம்மாத்தா என்று சொல்கிறதுனால இல்லத்துடைய எந்த ஒரு சட்டத்துக்கும் பங்கம் வரல. ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இருமையில் மாத்திரம் ஒருமையில் செஞ்ச மாதிரியே செஞ்சுருங்க. ரம்மத்தானே சொன்னீங்க, ரம்மத்தான்னு சொல்லிடுங்க. ரம்மத்தில் அலிஃபு இல்லையில. அப்போ ரம்மாத்தாவில் அந்த அலிஃபு வேணாம், சட்டப்படி வரலாம். அந்த அலிஃபு இருப்பதனால் இல்லத்துக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. ஆனால் இருமையில் அப்படி செய்வார்கள் என்பதை உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டோம். அதன் அடிப்படையில் ரம்மத்து, ரம்மத்தா, ரம்மாத்தா சொல்லக்கூடாது. ஆனால் சட்டப்படி சொல்லலாம். ஆனால் விதிவிலக்கான சட்டம், இருமைக்கு மட்டும் சிறப்பு சட்டம். அப்போ ரம்மத்து, ரம்மத்தா,
அப்புறம் ரம்மைன, ரம்மைனோட ஒரு மாற்றமே இல்லை, உள்ளது உள்ளபடி நினைச்சிட்டோம் சொல்லிட்டோம் ரம்மைன. அதுக்கப்புறம் ரம்மைத்த, ரம்மைனுக்கு அப்புறம் என்னது ரம்மைத்த, ரம்மைத்தோட ஏதாவது மாற்றம் இருக்கா? ரம்மைத்த ஃபஅல்த மைண்டு வருது, இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? ஒன்றும் கடைசி வரைக்கும் அப்படி தான். ரம்மைத்த ரம்மைத்துமா ரம்மைத்தும், ரம்மைத்து ரம்மைத்துமா ரம்மைத்துன்னா ரம்மைத்து ரம்மைனா, எந்த ஒரு மாற்றமும் வராது. இது ஃபஅலன்னு மாற்றிட்டோம். இப்போ ரும்மியன்னு மஜ்ஹூலா மாற்றுறோம், ஃபஅலன்னு ஆக்கிட்டு ரம்மைய ரும்மிய, ரும்மிய எவ்வளோ என்ன செய்யணும்? மிய தான். ரும்மியன்றது என்ன செய்யணும்? மிய. இந்த மியண்டா எது மாதிரி இருக்குது? ரலிய லியன்னு இருக்குல்ல, அது மிய. அப்போ ரலிய ரலியான்னு சொல்கிற மாதிரி ரும்மிய ரும்மியா, ரெலு ரும்மு, இந்த பாருங்க ரும்மிய ரும்மியா ரும்மியூண்டு வரும். அது இப்படி வந்து மாற்றிக்கிட்டு கடைசியில் என்ன செய்யணும்? ரும்முன்னு வந்துடும். ரும்மிய ரும்மியா ரும்மு. அதுக்கப்புறம் ரும்மியத், இதில் தான் மாற்றணுமா? மிய மாற்ற வேண்டியதில்லை. ரும்மியத் ரும்மியத்தா ரும்மீன ரும்மீத்த ரும்மி, ஒன்றும் மாற்ற தேவையில்லை. அப்போ புதுசாக ஒன்றும் சட்டம் இல்லை. இதெல்லாம் என்னென்னு கேட்டால், எத்தனை வகையான 4 எழுத்து 5 எழுத்து நீங்கள் மாற்றினாலும் சரி தான், அதை மாற்றுவதனால் உங்களுக்கு புதிதாக ஒரு சட்டத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியம் வராது. ஏற்கனவே உள்ள ஒரு சட்டமே நெஞ்சிடறேன் இதுக்கு சேர்த்து சரியாக வந்துடும். சரி, அப்போ அதுக்கே ஒரு வருங்காலம் எடுத்து பாருங்கள். ரம்மையோவுக்கு யூ ரம்மியூ, எருமியூ மாதிரி வச்சுக்கிறங்க. மியூ தானே கணக்கு. யூ ரம்மியூ எருமியூ, எருமியூ என்ன செஞ்சீங்க? எருமியுண்டிங்க. யூ ரம்மியூ வந்து யூ ரம்மி. அப்போ மியூங்க தானே வருதுங்க. எருமியூ என்பதுலேயும் மியூ தான். யூ ரம்மியூ ஃபஅல யூ ஃபஇலு, 4 எழுத்தில் ஃபஅலன்னு மாற்றி அதை வருங்காலமாக்குறோம். வருங்காலமாக்குனா யூ ரம்மியூன்னு வருது. நீங்கள் யூவையும் ராவையெல்லாம் கவனிக்க தேவையில்லை. இந்த ஏயும் ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது அதுதான் நமக்கு தேவை. மியூ, யூ ரம் மியூ. அப்போ மியூக்கு என்ன செய்யணும்? மியூண்டா என்ன செய்யணும்? மீ சரிதானே? எருமியூ தான். எருமியூன்னு சொன்னீங்கல்ல, எருமியூன்னா எருமி, யூ ரம்மியூன்னா யூ ரம்மி. எருமி எருமியானி, யூ ரம்மியானி பஞ்சாயத்தில். அப்போ எருமூனை யூ ரம்மூனை, இந்த மாற்றங்கள்லாம் செஞ்சு அதில் செஞ்ச மாதிரியான மாற்றங்கள்லாம் செஞ்சு கடைசியாக யூ ரம்மூனன்னு வந்துடும். அதுக்கப்புறம் துரம்மியூ, இதில் என்ன இருக்குது? துரம்மி, துரம்மியானி இருமையில் மாற்ற தேவையில்லை. யூ ரம்மீன அசலை இது தான். அதுக்கப்புறம் துரம்மி, துரம்மியு துரம்மி, துரம்மியானி அசலை இதுதான். துரம்மியூனை வந்து துரம்மூனன்னு மாறிடும். அதுக்கப்புறம் துரம்மி ஈன. அப்போ மீன் இங்கே மட்டும் மாற்ற வேண்டி வருது, மீன்னு வருது. மீன் வந்துச்சுன்னு சொன்னால் மீன்னா மீண்டு மாற்றிடணும், இப்படி மாற்றிடணும். இப்படி மாற்றிட்டோம்னு சொன்னால் இங்கே ஒரு ஏ சுக்கூன் இருக்குது, இங்கே ஒரு ஏ சுக்கூன் இருக்குது, 2 சுக்கூன் ஆயிடுச்சு, ஒரு ஏ போய்க்கிடணும். அப்போ துரம்மீன, துரம்மீன துரம்மியானி துரம்மீன 2 ஒரே மாதிரியாக வரும், ஒருமையும் பன்மையும். அதுக்கப்புறம் உரம்மியு உரம்மி நுரம்மி நுரம்மி. இதில் என்ன புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு? ஒன்றுமே இல்லை. ரமையவுளையும் ரலியவுளையும் நீங்கள் பார்த்த அதே சட்டங்கள் தான் இதில் என்ன செய்யும்? மாற்றி மாற்றி வரும். அந்த மியூ வரும், இல்லை மீயண்டு வரும். அப்படி அதுக்குள்ளே என்ன செய்யும்? சட்டங்கள் மையாண்டு வரும், மாறிக்கிட்டே போகும். அது மஜ்ஹூல் எடுக்கிறோம். யூ ரம்மையு, யூ ரம்மையூவில் நீங்கள் எதை பார்க்கணும்? மையுவை தான் பார்க்கணும். மையுக்கு என்ன சட்டம்? மா. மையுண்டா என்னது? மா தானே சொல்லணும். மையுன்னா ஏக்கிய ஹரக்கத்தை முன்னாடி ஃபத்தகு, மையுன்னு சொன்னால் மா. அப்போ யூ ரம்மையு யுருமையுவில் வந்த மாதிரி தான். ரமைய அதுக்கு வருங்காலம் எருமி, அதுக்கு மஜ்ஹூல் யுருமா, யுருமையு. யுருமையு என்பதை யுருமான்னு மாற்றினீங்கல்ல, யுரம்மையு என்பது யுரம்மான்னு மாற்றிக்கிறங்க, அவ்வளோதான். மையு தான் கணக்கு. அப்போ யுரம்மா, யுரம்மையானி, யுரம்மவுன, துரம்மையுன்னா துரம்மா, துரம்மையானி, யுரம்மையின. அதுக்கப்புறம் துரம்மா துரம்மையானி, துரம்மவுன, துரம்மையீன. துரம்மையினங்கிறது துரம்மைனங்கன்னு மாற்றிடுவோம், 2 சுக்குன்னு வர்றதுனால. துரம்மைன துரம்மையானி துரம்மைன உரம்மா நுரம்மா. இது வந்து அளவுக்கு வந்துருச்சா? இப்போ மஜ்ஹூல் சொல்லியாச்சு. அப்புறம் என்னது? படர்க்க ஏவலுவின. ரம்மின்னு இருந்துச்சுல, ஏஐ சேருங்க, லாம சேருங்க. ரம்மி, ரம்மியா, ரம்மு, துரம்மி, துரம்மியா, ரம்மின. முடிஞ்சு போச்சு. முன்னிலை ஏவல் இருக்க வேண்டியிருக்கு. இந்த ஏவலுக்கு அலிஃபு சேர்க்க கிடையாது. அலிஃபத்து வர அளவுக்கு அலிஃபு வராதுல. அல்லமண்டா அல்லிம், கர்ரமண்டா கர்ரிம், நசரண்டா நஸ்ஸிர் என்று வரும்ல. அதே மாதிரி துரம்மியுன்னு இருக்குது. துரம்மியூவில் தேய் எடுத்துருவோம். அலிஃபு சேர்க்க தேவைப்படாது. சுக்கூன் இருந்தால் தான் அலிஃபு சேர்ப்போம். ரேக்கு சுக்கூன் இல்லை. அப்படி ரம்மி தான் வைக்கணும். கடைசியில் சுக்கூன் செய்யணும். ஏக்கு சுக்கூன் ஆல்ரெடி இருக்குது. அப்போ எடுத்து விட்றோம். ரம்மி,
ரம்மா என்பதற்கு அமுர் என்னன்னு கேட்டால் அமுர் ஹாலிரு ரம்மி, இந்த போட்ட ரம்மி, ரம்மியா, அப்புறம் ரம்மியூண்டு வரும், அதை ரம்முன்னு சொல்லுவோம். அதே அந்த ரம்மாவுக்குரிய அதே சட்டம் தான். அதுக்கப்புறம் ரம்மி, ரம்மியா, ரம்மீன, இது ஹாலிர் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி விளக்கல் என்ன சொல்ல போகிறீங்க? யுரம்மீன் இருக்குமா, லா யுரம்மி, லா யுரம்மியா, லா யுரம்மு, லா துரம்மி, லா துரம்மியா, லா யுரம்மீன, லா துரம்மி, லா துரம்மியா, லா துரம்மு, இதான் எருமி எருமி மாதிரி தான். லா எருமி, லா எருமியா, லா எருமுன்றீங்கல்ல, அழுத்தி இதை சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபலன்னு மாற்றினாலும் என்ன வரல, எந்த விதமான ஒரு புது ரூலும் நமக்கு வரவே இல்லை. ஏற்கனவே இருந்த அந்த ரூல் படி தான் வருது. அதே மாதிரி முரம்மியுன்கிறீங்க, இஸ்முல் ஃபாயில், ரம்மையன்னா முரம்மியுன், இப்படி ஏன் நூனை பிரித்து எழுதணும். முரம்மியுண்டு எழுதுனீங்கன்னா தன்வீனை வந்து நூனா எழுதணும், முரம்மியுன். மியூக்கு என்ன சட்டம்? மியூண்டு வருதுல்ல, மியூண்டா மீ, முரம்மீன். இப்போ 2 சுக்குன்னு வருது, ஏயை போக்குவோம், முரம்மின். இந்த இருக்கு முரம்மின், நூனை தூக்கிட்டு தன்வீன் ஆக்கிறோம், முரம்மின். முரம்மியுங்கிறது முரம்மின் வந்துடும், முரம்மியானி, முரம்மியூனுங்கிறது முரம்மூனு வந்துடும், முரம்மியத்துன் முரம்மியத்தானி, முரம்மியாத்துன். மியத்துங்கிறது மாற்ற தேவையில்லை, முரம்மியன்னு வர்றது மாற தேவையில்லை. இது இஸ்முல் ஃபாயில் ஆச்சு. இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? முரம்மியுன் என்றால் இஸ்முல் ஃபாயில், முரம்மையுன் என்றால் இஸ்முல் மஃபூல். அப்போ முரம்மையுங்கிறத நூனை உடச்சி எழுதுனீங்கன்னா இப்படி வரும். எழுதும்போது மையூண்டு வந்திருக்கு, மையூக்கு என்ன சட்டம்? மையூன்றதுல முரம்மையுன், மையூண்டு வருது. மையூக்கு என்ன சட்டம்? இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தகு, அலிஃபா மாற்றணும். அப்போ அலிஃபா மாற்ற முரம்மான், இது அலிஃபா மாற்றம் போட்டு என்ன செய்யும், அது வந்து அலிஃபாக மாறிக்கணும். அலிஃபா மாறினா முரம்மான்னு சொல்லுவோமா, முரம்மான்னு சொல்லும்போது என்ன ஆகுது, 2 சுக்குன்னு வருது, அலிஃபை எடுத்துருவோம், முரம்மன். முரம்மன்கிறது இந்த மாதிரி தன்வீனை போட்டு எழுதிட வேண்டியது, முரம்மன். முரம்மையானி, மயானியில் இதை மாற்றணும், அலிஃபாக மாற்றணும். ஆனால் ஈர்மையில் மாற்ற மாட்டாங்க, சரியா? அப்போ முரம்மையானி, முரம்மையூன, முரம்மையத்துன், முரம்மாத்துன், முரம்மாத்தானி, முரம்மையாத்துன், இதே தான் ஒரு சட்டம் எல்லாமே. அதே மாதிரி வந்து ஃபாலன்னு எடுத்துக்கிறோங்க, அது எல்லாத்தையுமே இன்றைக்கி முடிச்சிருவோம். நீங்களாக பார்த்துக்கிறதா இது வந்து என்ன, அடுத்தடுத்த பாடங்களுக்கு போகணும். ஒரு நாளைக்கு அஃபால, ஒரு நாளைக்கு ஃபால, ஒரு நாளைக்கு ஃபாலன்னு சொன்னால் புது விஷயங்கள் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யலாம், அது நடத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த அஃபாலாவில் சொன்னதை தான் ஃபாலாவிலையும் சொல்ல போகிறோம். ஃபாலாவில் சொன்னதை தான் இப்போ இந்த ராமையன்னு இருக்குது, நீங்கள் ஃபாலாவில் ராமைய, மைய தான் நமக்கு கணக்கு, ராமைய, மையண்டா மா, ராமா, ராமா, ராமையா, ராமோ, ராமத்து, ராமையத்துன்னு இருக்கு. அலிஃபா மாற்றி ராமாத்துன்னு வரும். 2 சுக்குனுக்கு போயிட்டு ராமத்து, ராமத்தா, ராமைன, ராமைத்த, ராமைத்துமா, ரமைத்தக்கு பதிலாக ராமைத்தங்க போறீங்க. ராமைத்த, ராமைத்துமா, ராமைத்தும், ரமைத்த, ரமைத்துமா, ரமைத்தும் சொன்ன மாதிரி தான் அதே ரூல் தான் இதில் வருது. ராமைத்த, ராமைத்துமா, ராமைத்தும், ராமைத்து, ராமைத்துமா, ராமைத்துன்னா ராமைத்து, ராமைனா, ஃபா அல. அப்போ இதுக்கு மஜ்ஹூல் சொல்கிறீங்க, ரூமியக்கு புது சட்டமா, ரலிய சொன்னீங்கல்ல, ரலிய லியன்னு வருதுல்ல. அப்போ அதே மாதிரி என்ன செய்யணும், ரூமிய மீய தான், ரலியோ மாற்ற மாட்டோம். ரலியா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் மாற்றுவோம், ரலியாவில் அந்த 13 இடத்துலையும் மாற்ற மாட்டோம். அப்போ ரூமியா, ரூமு, இது ஒன்று தான் மாறும். மீதி பூரா ரூமியத்தா, ரூமீன, ரூமீத்த, ரூமீத்துமா, ரூமீத்துமா, ரூமீன, ஏதாவது விசேஷம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வருங்காலமாக்குறீங்க, ராமைய, யுராமியுக்கு என்ன சட்டம்? எருமியுக்குள்ள சட்டம் தானே, மியூ தானே, மியூ. எருமியுன்னா எருமி, யுராமியுண்டா யுராமி, அதே தான், ஒன்றும் புதுசான ஒன்றும் கிடையாது. யுராமியானி, யுராமூன, துராமியானி, யுராமூன, துராமியானி, துராமூன, துராமியானி, துராமீன, நுராமி, அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் மஜ்ஹூல் ஆக்குறீங்க, யுராமியு என்பதை யுராமையுன்னு இருக்கிறீங்க. யுராமையுக்கு என்ன செய்யணும், ரலிய எர்லையுன்னு வந்துச்சுல, எர்லான்னு சொன்னீங்க, எர்லையு, யுராமையு, அந்த மையு தான் நமக்கு கணக்கு. அப்போ யுராமையானி, யுர்லையானி நீங்கள் படிச்சிட்டீங்க ஏற்கனவே. அந்த ஸ்டைலில் இதை சொல்ல வேண்டியதான், யுராமையானி, யுராமௌன, துராமையானி, யுராமைன, துராமையானி, துராமௌன, துராமானி, துராமைன, உராமா, நுராமா, சரியா?
இது வந்துருச்சு. அமுரு செய்கிற என்னது லாம சேர்க்க வேண்டியதான். லியூ ராமியா லாம சேர்க்க வேண்டியது, நூனை போக்க வேண்டியது, ஒருமையில் அது எழுத்தை போக்கிற வேண்டியது. லியூ ராமியா லியூராமு லித்துராமியா லியூராமீன. இது அமுரு ஹாலிர் சொல்கிறோம். ராமா யுராமின்னு இருக்குது, எடுத்துடுறோம். எடுத்தால் ராமி, கடைசியில் உள்ள ஏயும் போய்க்கிறோம். ராமியா ராமு ராமியா ராமீன. இது இஸ்முல் ஃபாயில். அம்ருல் ஹாலிர். இதே மாதிரி இஸ்முல் ஃபாயில் சொல்கிறாருந்தா ராமா யுராமின்னு வருதில் முராமியுன். இங்கே இப்போ பிரித்து காட்டில் நீங்களே வளைக்கணும். இப்போ முராமியுன்னு வரும். அந்த மியுன் என்பதை ஏஐ நூனை என்ன செய்யணும், எழுத்தாக எழுதி பாருங்கள். மியுன் என்று வருதா, மியுக்கு என்ன செய்யணும், ஏக்கு சுக்குன் பண்ணணும். முராமீன் என்று 2 சுக்குணும், ஏயை போக்கணும். முராமியானி முராமியத்தானி முராமியாத்துன். அது மாதிரி இஸ்முல் மஃபூல் முராமையுன் 2 சுக்குன் வரும். அந்த நூனை போட்டு எழுதுனீங்கன்னா 2 சுக்குன் வந்துடும். முராமன் முராமையானி முராமாத்தானி முராமையாத்துன்னு வந்துடும். இப்படி அஃபல ஃபஅல வரைக்கும் சொல்லியாச்சு. தஃபஅல இருக்குன்னு வைங்கன்னா அதுக்கு எதாவது சட்டம் இருக்கா? அளவுக்கு உள்ள சட்டம் தான் அளவுக்கும். அதாவது தரம்மாங்கிறீங்க. தஃபஅலன்னா தரம்மாவில் என்ன பிரச்சனை? இந்த ரம்மா தான் கணக்கு. மைய தான் கணக்கு. தரம்மையா தரம்மோன்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி அதுக்கு மதிக்குள்ள துரும்மியங்கிறீங்க. மீயேண்டு வந்துருச்சு. மீயவுல மாறாது. துரும்மியா துரும்மு அது ஒன்று மட்டும் மாறும், ஆண்பால் பன்மை மட்டும். அப்புறமேட்டு துரும்மியை தாண்டி கடைசி வரைக்கும் எதுவுமே எந்த சேஞ்சு வராதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி தரம்மையாவுக்கு வருங்காலம் ரம்மையு. எத்தவளா நீங்கள் விட்டுற வேண்டியதான். எத்தரம்மையு தானே. எத்தரம்மையானி எத்தரம்மௌன தத்தரம்மையானி எத்தரம்மைன. இதே மாதிரி தான் வரும். புது சட்டம் ஒன்றும் கிடையாது. தஃபாலன்னு மாற்றுறீங்க. தராமையன்னா தராமா. அப்போ இப்படியே தான் இஸ்தர்மையன்னு மாற்றுறீங்க. இஸ்தர்மையா இஸ்தர்மத் இஸ்தர்மதா இஸ்தர்மைன இஸ்தர்மைத்தி இப்படி தான் எல்லாமே வரும். அப்போ இந்த 3 அதாவது ரமய என்கிறதுக்கும் கசவை என்பதற்கும் ரலிய என்பதற்கும் கடைசியில் இல்லத்தெழுத்து உள்ள எல்லாத்துக்குமே நம்ம 4 எழுத்தாக மாற்றினாலும் 5 எழுத்தாக மாற்றினாலும் 6 எழுத்தாக மாற்றினாலும் அதனால் புதிதாக ஒரு சட்டம் அங்கனக்குள்ளே இருக்காது. இந்த ரமய ரலிய கசவைன்னு படிச்சிங்கல்ல, அதனுடைய வருங்காலம் செய்வினை அதில் என்னென்ன சேஞ்சுகள் வந்துச்சோ அந்த வடிவம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு தகுந்தவாறு இதில் மாறிக்கணும். புதுசாக ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம இந்த 14 12 அமைப்பையும் மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு அமைப்புன்னு என்ன செய்யக்கூடாது, நேரத்தை கடத்த தேவையில்லை. நீங்களாக என்ன செய்யணும்னு கேட்டால், நான் அஃபாலுக்கு சொல்லிட்டேன், தஃபால சொல்லிட்டுனா நீங்கள் அளவை எடுத்துக்கிற வேண்டியதான். ரமையன் இருக்கா, நீங்களாக கற்பனை ஒன்று ஈர்த்தமையன்னா என்ன, மைய தான். ஈர்த்தமையன்னா ஈர்த்தமையா ஈர்த்தமோ இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்ரமையாவுக்கு மைய இன்றமையா அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் 12 அமைப்பில் நீங்கள் மாற்றினாலும் சரி தான். இந்த ரமையவுலையும் ரலியவுலையும் என்னென்ன மாதிரி வந்துச்சோ அதே ரூல் பிரகாரம் தான் என்ன செய்யும், இது அனைத்துலையுமே வரும். மாற்ற வேண்டிய இடங்களில் மாற்ற வேண்டியது, மாற்ற தேவையில்லாத இடங்களில் விட்டுற வேண்டியது. இதை முடிச்சிட்டோம். அடுத்ததாக அதான் இப்போ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னது, ஃபேண்டா முதல் எழுத்து. ஃபேயில் இல்லத்து இருந்தால் என்ன சட்டம் அதை பார்த்து முடிச்சிட்டோம். ஐனில் இந்த அளவில் தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும். முதல் எழுத்து 2வது எழுத்து 3வது எழுத்துன்னு சொல்லாமல் ஃபேயுடைய இடத்துல இல்லத்து இருந்தால் முதல் எழுத்து அந்த சட்டம் பார்த்துட்டோம். ஐனுடைய இடத்துல இல்லத்து இருந்தால் அதனுடைய சட்டத்தையும் பார்த்துட்டோம். லாமுடைய இடத்துல இல்லத்து இருந்தால் அதனுடைய சட்டத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இல்லத்து ஃபினிஷ் ஆகிடுச்சா. இதில் இன்னும் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ 3 எழுத்து சொல்லு இருக்குன்னு வைங்களேன். 3 எழுத்து சொல்ல இந்த பாருங்கள், படம் போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்தில் முதல் படம் என்ன இருக்குது, ஃபேயை சிகப்பாக போட்டிருக்கேன்ல, இந்த ஃபே சிகப்பாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் எழுத்தில் இல்லத்திற்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு வடிவம் வரும். அல்லது இப்படி ஐனை சிகப்பாக போட்டிருக்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம், நடுவில் எழுத்துக்கு இல்லத்து வரும். இதையும் படித்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன, இந்த லாம சிகப்பாக போட்டிருக்கிறேன், கடைசி எழுத்துக்கு இல்லத்து வரும். இதையும் படித்து முடிச்சிட்டோம். இனிமே வேறு ஏதாவது இருக்காட்ட வேறு இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஃபாவும் ஐனும் இல்லத்தாக வந்துடும்.
அதாவது ஃபஸ்ட்டும் செகண்டும், ஃபஸ்ட்டு எழுத்தும் செகண்ட் எழுத்தும் இல்லத்தாக வரும். இப்படி ஒன்று இருக்குது, அதை எப்படி டீல் பண்ணுறது? அல்லது ஐனும் லாமும் இல்லத்தாக வரும். ஃபே வந்து இல்லத்து இல்லாத எழுத்தாக இருக்கும். ஐனும் லாமும் என்னவாக இருக்கும்? இல்லத்து எழுத்தாக இருக்கும். இது மாதிரி வரக்கூடிய சொற்களை நம்ம எப்படி அதுக்கு அதனுடைய சட்டத்தை பார்க்குறது? அல்லது ஐனு மட்டும் இல்லத்து இல்லாமல் இருக்கும், ஃபாவும் இல்லத்தாக இருக்கும், லாமும் இல்லத்தாக இருக்கும், இப்படியும் வரும். அல்லது மூணுமே இல்லத்தாக வரும். ஃபேயும் இல்லத்து, ஐனும் இல்லத்து, லாமும் இல்லத்து, இந்த வாவு ஏய்க்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கும். அப்படி வந்துச்சின்னு சொன்னால் மொத்தம் 7 சான்ஸ் தான் இருக்குது. மொத்தமே என்ன இருக்குது? இல்லத்து எழுத்து என்பதே எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால், ஃபாவில் மட்டும் இல்லத்து, ஐனில் மட்டும் இல்லத்து, லாமுல மட்டும் இல்லத்து, ஃபாவுலையும் ஐன்லையும் இல்லத்து, ஐன்லையும் லாமுலையும் இல்லத்து, ஃபாவுலையும் லாமுலையும் இல்லத்து, மூணுலையும் இல்லத்து என்று இருக்கு 7 வகையான சாத்திய கூறு இருக்குது. அந்த 7 சாத்தியத்தில் வந்து 1, 2, 3 படித்து முடிச்சிட்டோம். 4லேருந்து உள்ளது படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.